ஒரு உரையாடும் போது ஒரு பதில் கேட்டா பதில் சொல்லலைன்னா அப்போ நீ என்னத்தை கேட்டுட்டு உட்காந்துருக்க? கவனம் எங்கே இருக்கு? நீ எதை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க? பேசுறதுல ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல. ஒட்டு மொத்தமாக வாய மூடிட்டு உட்காந்துக்கிறீங்களே. என்ன நீங்கள் பதிலுக்கு சரியாக சொல்லலைன்னா அவங்க காலத்தை அறுத்துருவாங்களா? இல்லை இல்லை சாமி, இல்லை. இப்போ நீங்கள் இப்படி இருந்தது மாதிரிலாம் நாங்கள்லாம் இருந்திருந்தா எங்கள் சாமிக்கு முன்னாடி நாங்களாம் பயணம் பண்ணியிருக்க முடியுமா? இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி உட்கார வச்சிருப்பாரா? சொல்லுங்க. இல்லை சார். அப்போ நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறீங்க? ஒன்று செய்யுங்க. இனிமேல் இந்த பரதேசிக்கு வந்து எதுவும் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் தான் வாங்க, பூஜை நடக்கும். பூஜையில் உளுந்து கும்பிடுங்க. சரியா? இந்த இதை எடுத்து நான் வச்சிடுறேன். எங்கள் வாடகை எடுத்து பூசிக்கிட்டாலும் சரி, அதை எப்படி அடைச்சிக்கிட்டாலும் சரி பண்ணிக்கிட்டே போங்க. அப்போவாது உங்களுக்கு நீங்கள் மாறி வாரீங்களான்னு பார்ப்போம். நான் கூட வந்த நேரத்துக்கு பசியோடு வரவங்களுக்கான ஒரு வேளை சாப்பாடு போடுறதுக்கு நான் கூட 2 பேரை வச்சு சமையல் பண்ணிக்கிறேன். வாங்க, சாமியை கும்பிடுங்க. சோறு இருந்தால் சாப்பிடுங்க. பாம்பாட்டி படத்தில் மாதிரி கஞ்சியை காய்ச்சி வச்சு துவையில் எடுத்து வச்சுருக்கோம், சாப்பிட்டு போங்க. இதில் பாம்பாட்டி படத்துக்கு போனவங்க யாராவது இருக்கீங்களா? சங்கரங்கோயில் பாம்பாட்டி படத்துக்கு போனது. அங்கே சோறு எப்படி கொடுக்காங்க? அப்படித்தான் கொடுப்போம் இனிமே. இருபது நாளில் ஒரு சிலிண்டரை காலி பண்ணுறீங்க. 20 நாள் தெரியுமா? உங்கள் வீட்டிலலாம் அப்படி தான் காலி பண்ணுறீங்களா? போன மாதம் 15 நாளையில் 2 சிலிண்டர் மாறிச்சு காலி. யோசிச்சு பாருங்க. அப்புறம் இப்படித்தானே உங்கள் குடும்பத்திலேயே நீங்கள் அங்கே பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை இங்கே பொதுச்சத்துக்கிறதுனால அப்படி திறந்து விட்டுறீங்களோ? இந்த ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. இல்லை, அவரவர் வீட்டில் 15 நாளுக்கு ஒருக்கா சிலிண்டர் மாத்துறீங்களா? இல்லை சார், இல்லை. 50 நாள். அப்போ அங்கே 50 நாள்னா இங்கே ஒரு சிலிண்டர் கணிசம் ஒரு 30 நாளாவது வரணும்ல. 15 நாளில் எப்படி காலி ஆகுது? பதினைந்து நாளில் சிலிண்டர் காலி ஆகுது. அப்போ என்ன லட்சணத்தில் காட்டி வரீங்க தெரியுமா? நம்ம அதிகமாக செய்கிறோம் சாமின்னு சொல்கிறது ரைட்டு தான். 50 நாள் இருந்தது 30 நாள் வரணும்ல, 20 நாளாக வரணும்ல. அப்போ என்ன லட்சணத்தில் நீங்கள் ஸ்டவ் இருக்கிறீங்க தெரியுதா? சொல்லுங்கம்மா. நிறைய வேஸ்ட் பண்ணும். உன் வீட்டில் 15 நாளைக்கு ஒருக்கா சிமெண்ட்டை மாற்றி பாரு. உங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். வாங்கி கொடுத்துருவீங்களா சாமி 15 நாளைக்கு ஒருக்கா சிலிண்டரு? இங்கே இருக்கிற ஆம்பளை இல்லாத இல்லை சாமி நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிறேன். இப்போ எவ்வளவு உங்களுக்கு அலட்சிய போக்கு உங்களுக்கு தெரியுதா? குடும்ப வாழ்க்கையில் கூட நீ கஷ்டத்துக்கு எப்படி ஆளாகிறங்கிறது கொண்டு நான் பாடம் நடத்திருக்கிறேன். அரிசியில் எவ்வளவு சாப்பாடை வேஸ்ட் பண்ணால் எவ்வளோ அரிசி வேஸ்ட்டு போகுது, குழம்புல எவ்வளோ நீ வேஸ்ட்டு பண்ணால் காய்கறி செலவில் எவ்வளோ வருது, பருப்பில் எவ்வளோ வருது, எண்ணெயில் எவ்வளோ வருது,
கொண்டு நான் உங்களுக்கு உபதேசம் நடத்தியிருக்கேன். ஒரு நாளைக்கு இவ்வளவு நீ வேஸ்ட் பண்ணினா மாசத்துல இவ்வளவு உன்னுடைய வருமானத்துல நஷ்டமாகுதுன்னு கூட நடத்தியிருக்கேன். அப்பவும் நீங்க தெரிஞ்சலையே. உன் குடும்பத்துல நீ எங்கன இனத்தை போட்டுனா எனக்கு என்ன நான் பாட்டுக்கு இருக்கலாம்ல. உனக்கு கஷ்டம் எப்படியெல்லாம் வருதுங்கிறது முதல் கொண்டு நான் உங்களுக்கு அடிப்படையில் நடத்தியிருக்கேன். அப்படி இருந்து நீங்கள் மாறி நிலைகளை வந்து மாற்றிக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணாமல் மிச்சம் தேடாமல் எதை பண்ணிடுவீங்க?